ஸ்டார்ட் பண்ண எடுக்கணும் வாங்கிக்கல டோட்டலா மேலே போய் போக முடியுமா சார்? சொல்கிறேன் நான் கூட்டு போகிறேன் அவர் கூட்டு போகிறேன் நீங்கள் பாருங்க. கைப்பிறந்தால் வழி பிறக்கும், தங்கச்சம்பா நெல் விளையும், ஆடிப்பட்டம் தேடி விதைத்த விதையை தையிலே அறுவடை செய்யும் உழவர்கள் உன்னத மாண்பாளர்கள். அந்த உழவர்களின் உன்னதத்தை போற்றும் விதமாகவும் அவர்களுக்கு உறுதுணையாய் இருக்கக்கூடிய இயற்கை எண்ணெயை வழிபடும் விதமாகவும் கொண்டாடப்படும் தை திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி ஆகிய எங்கள் கல்லூரியில் மாணவ செல்வங்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகின்றோம். இந்த தை திருநாளை பாரம்பரிய திருவிழாவை மாணவர் மனதில் பதிய செய்து அவர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கோடு இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. இன்றும் இத்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகளில் மாணவியர்கள் பொங்கல் வைத்து, கும்மி அடித்து, கரகம் எடுத்து ஆடி, காவடி ஆட்டம் ஆடி, ஒயிலாட்டம் ஆடி மாணவியர் அனைவரையும் மகிழச் செய்தனர். வீர விளையாட்டம், சிலம்பு ஆட்டம் ஆடினர். ஜாதி மதம் இனம் கடந்து ஒரு சமத்துவ பொங்கலாக எங்கள் கல்லூரியில் இத்தை திருநாள் கொண்டாடப்படுகிறது. சத்யபிரியா. Hi, this is Shiba Rani. I'm from Dr. MGR Jane College. So, என்னன்னா இந்த பொங்கல் வந்துட்டு ரொம்ப பாரம்பரியமா எங்கள் காலேஜ்ல வருஷம் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் பானை அடிக்கிறது, ஸோ இந்த வே ஆஃப் டான்ஸ், சிலம்பம், இந்த மாதிரி நெருப்பு இந்த மாதிரி சுத்துறது, அதெல்லாம் ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டூடெண்ட்ஸால எங்களால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த காலேஜ் எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அட் தி சேம் டைம் நாங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். வி ஆர் டான்ஸ் டீம் இன் எம்ஜேசி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து, மலையாளி, வே ஆஃப் கண்ட்ரிலஸ்லாம் வந்திருக்காங்க. என்னன்னா யாருமே வந்துட்டு வேறுபடுத்திலாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். லைக் எங்கள் காலேஜுமே அப்படிதான். ஒரு கண்ட்ரிலேருந்து வந்து படிப்பாங்க எங்கள் காலேஜில். அவங்க யாருமே வேறுபடுத்தி பார்க்காம ஒரு டான்ஸ் டீமாக இருக்கட்டும், ஒரு கலையாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணி, ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி சொல்லிட்டு எங்கள் காலேஜில்.
ஸோ அதான். ஐ எம் ரோட்ராக்டர் ஸ்ரீபாராணி. என்னோட பேரு காயத்ரி. எங்க காலேஜ்ல வந்து இந்த பொங்கல்னாலே தமிழர்களோட பாரம்பரிய கலைகள்ல ஒன்றான அறுவடை திருநாளை வந்து கொண்டாடுறாங்க. அதுல வந்து இந்த போகி திருநாளை வந்து முக்கியமா சொல்லப்படுது. இந்த போகி வந்து பழையன கழித்தல் புதியன புகுத்தல்னு சொல்லிட்டு பழைய எண்ணங்கள் எல்லாம் கழிச்சு ஒரு புதிய தொடக்கத்தோட இந்த வருஷத்தை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எங்க காலேஜ்ல வந்து எண்ணங்கள் கெட்ட கெட்ட விஷயங்கள் அது போன்ற சம்பந்தப்பட்டது எல்லாத்தையுமே வந்து கழிக்கணும். அதோட வழிமுறையில தான் வந்து அமையறாங்க. எல்லாருமே பொங்கலை வந்து நல்லா கொண்டாடுங்க. எங்களோட காலேஜ்ல ரொம்ப சிறப்பா கொண்டாடினாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, நாட்டிய பிளாக்ல இருந்து நிறைய நடனம் ஆடி மயிலாட்டம்னு முருகர் எல்லாம் பற்றி ஒளிபரப்பி நிறைய இது பண்ணிருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. பொங்கல் நிறைவேற்றதுல இருந்து ஒரு ஆரம்பத்துல இருந்து எல்லாமே வந்து உரியடி வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருப்பாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு கலையில இருக்கும். ஆனா கிறிஸ்டின் முஸ்லீம்னு எதுவுமே சாராம பொங்கல் விழாக்கு மட்டும்தான் எல்லாருமே வந்து பாரம்பரிய உடை அணிஞ்சு எல்லாருமே சந்தோஷமா மகிழ்கிறாங்க. அதே போலதான் இந்த போகிலையும் வந்து மதங்கள் சார்ந்து இல்லாம தன்னோட வருடத்தை வந்து புதுப்பிச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. என் பேர் வைஷ்ணவி. நான் டாக்டர் எம்ஜிஆர் ஜானை காலேஜ்ல 3rd இயர் படிக்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உழவுக்கும் தொழிலுக்கும் வணக்கம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான திருவிழாவாகத்தான் இந்த பொங்கல் விழா அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருது. இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய தமிழர்களினுடைய வாழ்வியலை பறைச்சாற்றக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த பொங்கல் விழா ஆண்டுதோறும் நாங்கள் கொண்டாடுகிறோம் எங்கள் கல்லூரியில். பொங்கல் திருவிழா அப்படின்றது வெறும் அறுவடை திருநாள் மட்டுமல்ல, அது நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான விழா. இது நமக்கு உணவளிக்கக்கூடிய நிலத்துக்கும் அந்த நிலத்துக்கு துணையா இருக்கக்கூடிய சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான விழா. இந்த பொங்கல் திருவிழான் போது புது மண்பானையில வந்து பொங்கல் வைப்பாங்க. அது ஏன் அப்படி பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழருடைய வாழ்வியல்ல மண்பானை அப்படின்றது மண்ணையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு புனிதமான பாலமா வந்து இந்த மண்பானை வந்து செயல்படுது. இந்த மண்பானையில பொங்கல் வைக்கிறது மூலியமா சுற்றுச்சூழலுக்கு மட்டும் உகந்தது மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு இயற்கை நம்மளுடைய உணவின் சுவையும் மருத்துவ குணமும் இயற்கையாகவே இதுல வந்து அதிகரிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த புது மண்பானையில வந்து பொங்கல் வைக்கிறது மூலியமா நம்மளுடைய வீட்டுல வந்து புது விஷயங்கள்லாம் வந்து இல்லம் தேடி வரும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகமா இருக்கு. இது வந்து ஒரு பாரம்பரியமான விழாவா எங்க கல்லூரியில ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுறாங்க. என் பேரு வைஷ்ணவி, BA தமிழ் 3rd இயர். என் பேரு கீர்த்திகா. நான் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல 3rd இயர் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பொங்கல் திருநாள் நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் பொருளாதார திருநாள் சொன்னாங்க. ஏன்னா இந்த தை மாதம் வந்தவுடனே புதிய கணக்குகள் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அறுவடை முடிந்த பிறகு அதனுடைய வருமானமா இருக்கட்டும், உழைப்பின் ஊதியம், அரசினுடைய வரிகள் எல்லாமே இந்த தை மாதத்துலதான் முடிவு பண்ணுவாங்க. இந்த தை திருநாளை வெறும் திருநாள் மட்டும் சொல்லாம விவசாயிகளுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கு. இந்த நாள்ல தான் விவசாயிகளுக்கு வரிகள் குறைப்பா இருக்கட்டும், இல்ல மாடுகளுக்கு உணவு கூட அரசின் சார்பில் வழங்கப்பட்டது. இந்த தை திருநாளை எங்களுடைய கல்லூரியில இவ்வளவு கோலாகலமா கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் ரேஷ்மா. டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இப்போ 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்களோட கல்லூரியில வந்து பொங்கல் விழா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. ஜாதி மதம் அந்த எந்தவித வேறுபாடும் கிடையாது. நாங்க எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரே உணர்வோட இன்னைக்கு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினோம். உரியடி அந்த மாதிரி நிறைய விதமான போட்டிகளும் இங்க வந்து நடந்துச்சு. உண்மையிலே ஒரே இடத்துல ஒரே அடுப்புல பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற முழக்கத்தோட ரொம்பவுமே சிறப்பா வந்து நாங்க இன்னைக்கு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள், இல்ல சமத்துவ பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து திவ்யா. நான் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல BA தமிழ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறேன். இன்னைக்கு வந்து எங்க கல்லூரியில வந்து பொங்கல் திருவிழா வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வந்து பல பேர் வந்து ட்ரெடிஷ்னலா நாங்க வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதி வரிகளுக்கு ஏற்றவாறு நம்ம விவசாயி நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடி பல மனிதர் விவசாயிகளுடைய கண்ணீரும் வியர்வையும் கலந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு கதை. அப்படிப்பட்ட விவசாயிகள் அவங்க சோற்றுல கால் வைத்தாதான் நம்ம வந்து அவங்க சேற்றுல கால் வைத்தாதான் நம்ம சோற்றுல கை வைக்க முடியும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்துடன் இருக்கக்கூடியவங்க தான் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயிகள் வந்து ஒருபோதும் அவங்க துன்பத்தை வந்து ஒருபோதும் காமிச்சுக்க மாட்டாங்க. மழை வந்தா கூட ஒருபோதும் பொருள்படுத்தாம அந்த மழையை நினைச்சு ஒருபோதும் இது பண்ணாம அடுத்த இடத்துக்கு வந்து நகர்ந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயி தான் நம்முடைய விவசாயிங்க. இன்னும் அவங்களை வந்து போற்றி நம்ம வாழணும், அவங்களை இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை போற்றணும் அப்படிங்கறத நம்மளுடைய உயரிய நோக்கம். நமது கல்லூரியில இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் ரம்யா. பொங்கல் வந்து நம்ம எதுக்காக கொண்டாடுவோம்னா, நம்ம முதல்ல நம்மள தமிழர்களோட பாரம்பரியமான ஒரு பண்டிகை தான் நம்ம பொங்கலா கொண்டாடுறோம். அதை விட முக்கியமானது நம்ம வந்து நன்றி சொல்லும் பண்டிகையா வந்து பொங்கலை கொண்டாடுறோம்.
இயற்கைக்கு நன்றி சொல்லி, நமக்கு உணவு விளைவிக்கிற உழவர்களுக்கு நன்றி சொல்லி, உழவர்களுக்கு உதவி செய்யற மாடுகளுக்கு நன்றி சொல்லி இந்த பொங்கலை வந்து நம்ம கொண்டாடுறோம். நம்மளுடைய எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில ரொம்ப வருட காலமா நம்ம இந்த பொங்கல் பண்டிகையை கிராமத்து திருவிழா போல பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு நாங்க வந்து ஒயிலாட்டம், குயிலாட்டம், கரகாட்டம் என நிறைய நம்மளோட தமிழர்களோட கலைகளை முன்னிலைப்படுத்தி ஒரு பெரிய பண்டிகை போல நாங்க வந்து கொண்டாடணும். இந்த ஜெனரேஷன்ல நாங்க இந்த மாதிரி திருவிழாக்களை வந்து இந்த சிட்டில பாக்குறதே ரொம்ப ரேரான விஷயம். அதுவும் கல்லூரியில இந்த மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது மாணவர்கள் மத்தியில நிறைய வரவேற்பை பற்றி நாங்க ரொம்பவே சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடணும். நன்றி.